பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கென்று ஒரு நாடு உருவாகி இருக்கிறது, அந்த நாட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது போனாங்களா? நமக்கென்று ஒரு தனி நாடு உருவாக போகிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடினார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பவர் இதற்கு போராடினார். அல்லாஹ் பக்ஸ் என்பவர் போராடினார். கான் அப்துல் கவார் கான் என்பவர் போராடினார். ஏராளமானவர்கள் இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்து தனித்தனி நாடாக ஆகிவிடக் கூடாது, முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி நாடு, இந்துக்களுக்கு என்று ஒரு தனி நாடு என்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பெரிய அளவிற்கு உழைப்பை செய்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் நாம் எவ்வாறு வாழ்ந்தோமோ அவ்வாறு தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழலை நோக்கி அவர்கள் இழுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டங்களின் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார்கள். UCC என்கின்ற பொது சிவில் சட்டம், CAA என்கின்ற ஒரு சட்டம், வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்று சட்டங்களை கொண்டு வந்து நம்மை அடிமைகளாக ஆக்குவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அந்த அடிமைத்தலையில் இருந்து எழுந்தெழுவதற்காக விழிப்புணர்வு பெற்று நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்திலும் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களுக்கும் அடிமை சாசனங்களுக்கும் எந்த வகையிலும் தலைவணங்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு உள்ளது. இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு சமீபத்தில் நடந்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலே, அதை குறித்து சற்று ஆய்வு செய்தாலே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம இங்க இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு சமீபத்தில் பஹல்காம் என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் படு மோசமானது, மனித மாண்புகளுக்கு எதிரானது. அதை செய்யக்கூடியவர்கள் மனித இனத்தை அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், மோசமானவர்கள். அவர்கள் மனித பிறவிகளே அல்ல என்கின்ற அளவிற்கு நிராயுதபாணியாக இருந்த 20க்கும் அதிகமானவர்களை படுகொலை செய்தார்கள். படுகொலை நடந்த அடுத்த நிமிடம், அடுத்த சில மணி நேரங்களில் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது என்றால், பல ட்ரெண்டிங்குகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகியது. இஸ்லாமியர்களை புறக்கணியுங்கள், இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை புறக்கணியுங்கள், இஸ்லாமியர்களினுடைய டெரரிஸ்ட் அட்டாக் என்பது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை போன்று சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் நடத்தப்பட்டது. அது எந்த அளவிற்கு பெரிய அளவிற்கு பிரம்மாண்டமாக சென்றது என்றால், இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் ஒரு பெண் வெஸ்ட் பெங்கால்ல மருத்துவம் பார்ப்பதற்காக ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. மருத்துவம் பார்ப்பதற்காக அந்த டாக்டர் கிட்ட போனா, சம்பாலி சர்க்கார் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கெல்லாம் நான் மருத்துவம் பார்ப்பதில்லை என்று சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ணை திருப்பி அனுப்பக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் என்பது உருவாகியது. இந்த விஷயம் அடுத்த சில நாட்களில் காஷ்மீரை சார்ந்த போர்வை விற்கக்கூடிய இளைஞர்கள் உத்தரப்பிரதேசத்தில் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் போய் எங்களுடைய இந்த போர்வைகள் எல்லாம் விற்க முடியாத ஒரு சூழல், உயிருக்கே பாதிப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்துல, உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க இங்கிருந்து ஓடி போயிருங்க, வியாபாரம் எல்லாம் இங்க நீங்க பண்ண முடியாது என்று சொல்லி
அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சூழல் என்பது நடந்தது. காஷ்மீரத்தை சார்ந்த மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். இப்படி பெரிய அளவிற்கு முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரம் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. முழு வெறுப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்தது. ராஜஸ்தானில் ஒரு மனிதர் வீட்டுல தன்னுடைய குழந்தையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஒருவன் வந்து கைகள்ல இதையோ கொண்டுட்டு வரான். திடீரென்று அவரை அடித்து அவரை கொன்று விடுகிறான். கொன்று விட்டு சொல்கிறான், நீங்கள் எங்களை அங்கே கொண்டதற்கு நாங்கள் இங்கே உங்களை கொள்கிறோம் என்று சொல்றான். இந்த பிஜேபியை சார்ந்த சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள் வலைதளங்கள்ல எப்படி பரப்புறாங்கன்னு சொல்லி கேட்டா, நீங்க என்ன கேட்டு அங்க இருக்கக்கூடியவர்களை கொண்டீங்க? என்ன கேட்டு நீங்க கொண்டீங்க? அவன் முஸ்லீமா ஹிந்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கொண்டல, இனிமேல் நாமும் பெயரை கேட்போம் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். பெயரை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? பெயரை கேட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணுவதற்காக ஒரு 2 இஸ்லாமியர்கள் ஒருவருடைய அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாங்க. போனா உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவர் பேரை சொல்றாரு, முஸ்லீம் பேர். முஸ்லீம் கிட்ட எல்லாம் நான் வந்து ஏசி சர்வீஸ் பண்றதுக்கு இல்ல, நீங்க திரும்பி போங்க என்று திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவானது. இப்படி மிக மோசமான அளவிற்கு இஸ்லாமியர்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்று இருக்கிறது. அது இன்றைக்கு உருவானது இல்லை. இந்த விஷயத்தை வைத்து உருவானது இல்லை. இந்த விஷயத்தினால் மட்டும் இது நடந்தது இல்லை. இது இந்த ஆட்சி வந்ததிலிருந்து மிகவும் வேகமாக நடக்கிறது. 2014 இந்த பிஜேபியினுடைய ஆட்சி வந்ததிலிருந்து மிக வேகமாக நடக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த பிரச்சனையை 70-80 வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றால், நாம் யார், நாம் எவ்வாறு இருந்தோம், நமக்கு எவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தின் போது நம்முடைய நிலை என்ன? இன்று நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, இங்கே நமக்கு எதிராக தொடர்ச்சியாக பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. அந்த தொடர்ச்சியான பிரம்மாண்டமான பிரச்சாரத்தின் விளைவாக என்ன நடக்கிறது என்றால், தன்னை அறியாமல் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு சிலர் ஒப்பித்து விடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது. சோஃபியா குரைஷி என்று சொல்லக்கூடிய கர்னல், அவர்தான் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில், இந்த போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்தான் வெளியே வந்து அமர்ந்து, அவரும் வியோமிகா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு ஏர்போர்ஸை சார்ந்த ஒரு பெண்ணும் அந்த ராணுவ அதிகாரியும் அமர்ந்துதான் என்னென்ன நடந்துச்சு, நாங்க எவ்வாறு பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னவரை வந்து மத்திய பிரதேசத்தை சார்ந்த விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளே, உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு பதில் கொடுத்திருக்கிறோம் பார்த்தீங்களா? உங்களுடைய சகோதரியை வைத்தே உங்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம், கொன்றிருக்கிறோம் என்று சொல்றார். மிகப்பெரிய அளவிற்கு அப்பந்தான் மனுஷங்களுக்கு கொஞ்சம் உரைக்குது. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கோபப்படுகிறார்கள். எப்படி இந்த பெண்ணை அவர்களுக்கு சகோதரி என்று சொல்ல போச்சு? ஒரு ராணுவ தளபதியை, ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவனுக்கு சகோதரி என்று நீ எவ்வாறு சொல்ல போச்சு? நீ உடனே மன்னிப்பு கேட்கணும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இது இந்த பிரச்சனை என்பது இந்த எம்எல்ஏ மனசில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? இந்த எம்எல்ஏ வந்து தெரியாமல் சொன்ன ஒரு வார்த்தையா? இங்கே இருக்கக்கூடியவர்களை பாகிஸ்தானுடைய சகோதரர்கள் என்று அவர்கள் நினைப்பது என்பது அவர்களை அறியாமல் வந்த வார்த்தைகளா, இல்லை அவருடைய உள்ளங்களில் பதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளா என்று நீங்கள் பார்த்தால், அவருடைய உள்ளங்களில் பதிந்திருக்கக்கூடிய வார்த்தை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தென்காசியில கடையநல்லூர்ல தமிழ் மொழி பேசிக்கொண்டு இந்த மண்ணுக்கான விஷயங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை எவ்வாறு ஒரு கூட்டம் பார்க்கிறது என்றால், பாகிஸ்தானோடு சேர்ந்து நம்மை பார்க்கிறது. ஒரு நாட்டினுடைய போர் நடந்தால் நாம் யார் பக்கம் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் ஒரு நாட்டினுடைய பிரஜை, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், நான் ஒரு சிட்டிசன்,
இந்த நாடு வெல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம் இருக்கும். நான் ஒரு இந்தியன், இந்தியா வெல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. பாகிஸ்தானில் இருப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் தோற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏனென்றால் இது என்னுடைய மண், இது என்னுடைய மூதாதையருடைய மண். இன்று இருப்பதற்கு காரணமானவர்கள் என்னுடைய மூதாதையரும் ஒருவர். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்களும் போராடி இருக்கிறோம். இந்த நாடு வளர வேண்டும், மிக சுபீட்சமாக ஆக வேண்டும் என்பதில் எங்களுக்கும் ஆசை இருக்கிறது. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நாடு வெற்றியடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்பதை ஒவ்வொரு தடவை, மணிக்கு ஒரு தடவை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இந்திய இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நம்மை பாகிஸ்தானோடு ஒப்பிட்டவர்கள் பேச முடியும்? பாகிஸ்தானோடு எப்படி நம்மை நெருக்கமானவர்களாக அவர்கள் மாற்ற முடியும்? அவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தமும் இல்லை. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கென்று ஒரு நாடு உருவாகி இருக்கிறது, அந்த நாட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது போனாங்களா? கடையநல்லூர், தென்காசி, சங்கரன் கோயில் யாராவது போனீங்களா? ஒருவரும் செல்லவில்லை. கேரளாவில் இருந்து சென்றார்களா? ஒருவரும் செல்லவில்லை. ஆந்திராவில் இருந்து சென்றார்களா? ஒன்றோ இரண்டோ சென்றிருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக பஞ்சாப் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரையும் வங்காளம் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊரையும் பிரித்து கிழக்கு வங்காளம் பாகிஸ்தான் என்று அறிவித்தார்கள். இதில் அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்களுக்கு முதல்ல ஏதாவது உடன்பாடு இருக்குதா? இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ஆதரித்தார்கள். நாம ஏன் போகல? நாம ஏன் பாகிஸ்தானுக்கு போகல? இங்க இருந்து தூரம் என்பதனால, இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்குது, அதனால நாம போகாம இருந்தோமா? இல்லை. நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தால் இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக, நமக்கென்று ஒரு தனி நாடு உருவாக போகிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடினார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பவர் இதற்கு போராடினார். அல்லாஹ் பக்ஸ் என்பவர் போராடினார். கான் அப்துல் கவார்கான் என்பவர் போராடினார். ஏராளமானவர்கள் இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்து தனித்தனி நாடாக ஆகிவிடக் கூடாது, முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி நாடு, இந்துக்களுக்கு என்று ஒரு தனி நாடு என்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பெரிய அளவிற்கு உழைப்பை செய்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். டெல்லியில ஒரு மாநாடு ஒன்று நடத்திருக்கிறாங்க. 1940 மே மாதம் 20 வாக்குகள்ல ஒரு மாநாடு ஒன்று நடக்கிறது. அல்லாஹ் பக்ஸ் என்பவருடைய தலைமையில் அந்த மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் கூடிய கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் என்று வரலாற்று புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க புர்காவெல்லாம் போட்டுட்டு பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இது இன்னைக்கு ஆரம்பித்ததாக நாம நினைக்கிறோம். அன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக டெல்லியில நடந்த ஒரு மாநாட்டில், அல்லாஹ் பக்ஸ் என்பவருடைய தலைமையில் நடந்த ஒரு மாநாட்டில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்று இந்துஸ்தான் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகை 1940 எழுதியிருக்கிறார். படத்தோட போட்டு இருக்கிறார். இந்தியா பிரிந்து விடக்கூடாது, பாகிஸ்தான் எங்களுக்கு தேவையில்லை. பாகிஸ்தான் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் தூய்மையான ஒரு நாடு. அப்ப இதெல்லாம் வந்து தூய்மை இல்லாத நாடா? இதை நான் இப்ப கேட்கல, அன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கேட்டார்கள். அன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முகமது அலி ஜின்னாவை பார்த்து கேட்டார்கள், பாகிஸ்தான் என்பது சுத்தமான நாடு என்று நீ சொல்வாயானால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்துஸ்தானம் சுத்தமில்லாத நாடு சொல்கிறாயா? இல்லை, இதுதான் சுத்தமான நாடு என்று அவர்களோடு போட்டிக்கு நின்றவர்களாக அன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அந்த அளவிற்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அன்றைக்கு இருந்த இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை எழுதி இருக்கிறார்கள். அன்னைக்கு முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் தான் முகமது அலி ஜின்னா. இந்தியா பிரிஞ்சதற்கு காரணம் அவர் தான் சொல்லுவாங்க. இந்தியா பிரிஞ்சதுக்கு முகமது அலி ஜின்னா மட்டும் காரணம் கிடையாது. இந்தியா பிரிஞ்சதுக்கு அன்றைக்கு இருந்த சங்க பரிவாரங்களும் காரணம். யாரு இன்னைக்கு இருக்காங்க? பிஜேபி. அவனை தான் பத்த வைக்கிறாங்க. அது ஜின்னா பிடிச்சிட்டார். பிரியணும் என்பதை பத்த வைத்தவர்கள் யார் என்றால் அவர்கள் தான். அதை முகமது அலி ஜின்னாவும் சேர்ந்து பிடித்துக் கொண்டார். பிடித்துக் கொண்டதனால நாடு பிரிஞ்சது. ஆனால் முகமது அலி ஜின்னாவுக்கு எதிராக நின்று போராடியவர்களாக அன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். யார், எந்த நபர் முகமது அலி ஜின்னாவுக்கு எதிராக நின்று போராடினாரோ அந்த அல்லாஹ் பக்ஸ் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய 47வது வயதில் இவ்வாறு முகமது அலி ஜின்னாவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு காட்டி போராடிய காரணத்தினால் அன்று இருந்த முஸ்லீம் லீகை சார்ந்த சிலரால் கொல்லப்பட்டார். அப்ப இந்த நாடு பிரிய வேண்டும் என்று விரும்புவதாக இஸ்லாமியர்கள் இருந்ததில்லை.
கானத்துல் கபார்கான் என்று சொல்லப்படக்கூடிய எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் கூட இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது என்று போராடியதன் காரணத்தினால் பாகிஸ்தான் ஜெயிலில் பல நாட்களாக தடைக்க வைக்கப்பட்டிருந்தார். எல்லை காந்தி என்று சொல்லுவாங்க கானத்துல் கபார்கான. அவரு பஷ்தூன் என்கின்ற ஒரு பகுதியை சார்ந்தவராக இருந்தார். அவரை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் வைத்திருந்தார்கள். இப்படி நாம் இந்த நாட்டிற்கு உண்மையானவர்களாக ஆரம்பம் முதற்கொண்டு இருக்கிறோம், என்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் மத்தியில் நம்முடைய நேர்மையை அடிக்கடி நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், சட்டங்களின் அடிப்படையில் நம்மை முடக்குகிறார்கள். எப்படி நமக்கு எதிராக மோசமான விஷயங்களை சொல்கிறார்களோ அவ்வாறு சட்டங்களினுடைய அடிப்படையில் நம்மை முடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் அடுத்து வரவிருக்கு. வக்ஃபு வாரியத்திற்கான அந்த திருத்த மசோதாவை குறித்த மாநாடு அந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை குறித்து விரிவாக பேசவிருக்கிறோம். அதுல இது முடிஞ்சதற்கு பிறகு இவங்க என்ன கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி கேட்டா, யூசிசி என்று கொண்டு வர பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒன்றை கொண்டு வர போகிறார்கள். இந்த பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒன்றை கொண்டு வர போறாங்க. என்ன புரிந்து வரணும்னு சொல்லி கேட்டா, இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த யூசிசி என்கின்ற ஒன்று வரப்போகுது, இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி சட்டம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கொண்டு வந்து கொடுத்த மாதிரியான ஒரு தோரணையை இவர்கள் பேசுகிறார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்து சேர்த்ததா? இல்லை. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஃபத்வா-இ ஆலம்கிரி என்கின்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு என்கின்ற சட்டம் என்று இருந்தது. ஏறக்குறைய 800 ஆண்டுகள் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். அந்த நேரத்தில் இந்த சட்டங்கள் என்பது இருந்தது. 1600களில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்குள் வந்தார்கள். வந்ததிலிருந்தே அவர்கள் இந்த சட்டங்களை, இஸ்லாமியர்களுக்கு என்ற தனி சட்டங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். ஹனஃபி மதுஹபின்படி எவ்வாறு சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சார்லஸ் ஹாமில்டன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட ஹனஃபி மதுஹப் சட்ட புத்தகத்தை முழுமையிலும் பாரசீகத்திலேயும் மொழிபெயர்த்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். எப்போ? அப்ப இந்த சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகுதான் இஸ்லாமியர்கள் என்று தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் என்கின்ற இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது போய் இந்த நாடு 800 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களால் ஆளப்பட்ட போது இந்த சட்டங்கள் இருந்தது. அதற்கு பிறகு இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடிப்பதற்கு முன்னாடியும் இந்த சட்டம் இருந்தது. 1937 ஆங்கிலேயர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் ஒருமைப்படுத்தி இஸ்லாமியர்களுக்கான பர்சனல் லா போர்டு என்கின்ற ஒன்றை அவர்கள் உருவாக்கினார்கள். இதைத்தான் நாம் தொடரணும். அப்ப நாம் இப்ப என்ன நினைக்கணும்னு சொல்லி கேட்டா, ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் தனியா ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்துட்டாங்களா? முஸ்லிம்களுக்கு ஒரு தனியான சட்டம் கொண்டு வரப்படவில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சந்தாரா என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த சந்தாரா என்கின்ற ஒரு நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சந்தாரானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் தன்னைத்தானே கொண்டு கொள்வதற்கான, தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. இது வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இல்லை, ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சமீபத்தில் ஒரு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய பிள்ளை அந்த கேன்சர் நோயினால் சிரமப்படுவதை பார்க்க முடியாமல் கருணை கொலை செய்வதற்கு உரிமை கேட்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகிறாங்க. இல்லை, உங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்பிவிடுகிறது. ஆனால் சமீபத்தில் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பியூஷ் ஜெயின், வர்ஷா ஜெயின் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேரினுடைய அந்த தம்பதியினுடைய ஒரு குழந்தை. அந்த குழந்தை எத்தனை வயசு? 3 வயசுங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கு மூளையில கட்டி இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன தீர்வு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் டாக்டர் இதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ஒரு சாமியாரை போய் சந்திக்கிறாங்க. ஒரு சாமியாரை சந்திக்க போகக்கூடிய ஒரு நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சாமியார் சொல்றாரு, இந்த குழந்தை இனிமேல் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த குழந்தையை தானாக மரணிக்கக்கூடிய சந்தானா என்கின்ற ஒரு முறைக்கு அனுமதிச்சிருக்க. 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நாம சாப்பிடுறோம் தெரியுமா, நம்ம சாவ போறோம் தெரியுமா, நமக்கு மூளையில கட்டி இருக்கோம் தெரியுமா, ஏதோ தெரியுமா ஒரு குழந்தைக்கு? எதுவும் தெரியாது. ஆனா அந்த குழந்தையை எந்த விதமான உணவும் கொடுக்காமல், தண்ணீரும் கொடுக்காமல் அந்த குழந்தையை அவ்வாறே மரணிப்பதற்கு அனுமதித்து விடுகிறார்கள். அந்த குழந்தை மார்ச் 21ஆம் தேதி மரணித்து விடுகிறது. இந்த நாட்டில் சில மாதங்களுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடக்கிறது.
இப்ப இந்த சம்பவம் எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ன? இந்த சின்ன வயசுலயே ஒரு சில விஷயங்களை சாதித்தவர்கள், குள்ளமாக இருப்பவர்கள், உயரமாக இருப்பவர்கள் என்று இந்த ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி. அப்படி கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்கின்ற ஒன்றை ஒருவர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா, இந்த சந்தாரா என்கின்ற ஒரு வழக்கத்தின் அடிப்படையில் குறைந்த வயதில் சந்தாரா என்கின்ற அந்த பழக்கத்தின் மூலமாக மரணித்த ஒரு குழந்தை என்கின்ற அந்த கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த பிள்ளையினுடைய பெயர் வருகிறது. அந்த பிள்ளையினுடைய தாயும் தந்தையரும் சிரித்துக் கொண்டு அந்த கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த சர்டிபிகேட்டை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். நிற்கும் போதுதான் தகவலே வெளியே வருகிறது. ஒரு 3 வயது குழந்தையை இவர்கள் இவ்வாறு ஒரு முறையில இறக்க அனுமதித்திருக்கிறார்கள். இப்ப இந்த பெற்றோர்களுக்கு எதிராக போய் கேஸ் போட முடியுமா? இதை இந்தியாவில் வேற யாரும் பண்ண முடியாது. ஒரு முஸ்லீம் இதை செய்தால் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சுருவாங்க கொலைன்னு சொல்லி. ஒரு ஹிந்து அதை செய்தால் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வைத்து விடுவார். ஆனால் ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்களை இதை செய்தால் அவர் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. என்றால் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. ஆர்டிகல் 25 படி அவர்கள் இதை செய்வதற்கான அனுமதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு என்று தனிச்சட்டம் இருக்கிறது என்று கூப்பாடு போடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டும் இது தனிச்சட்டமா? மற்ற எல்லோருக்கும் இருக்கிறதா? சீக்கியர்கள் தலைப்பாகை அணிந்து கொண்டிருக்கிறார்களே, தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஆர்மியில், அது தனி சட்டம் இல்லையா? இஸ்லாமியர்கள் ஹிஜாப் அணிய கூடாது என்று பெங்களூர்ல பரீட்சை எழுதாமல் தடுக்கப்பட்ட போது ஒரு சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் அதே தலைப்பாகை அணிந்து கொண்டு பரீட்சை எழுதினாலே அது எந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மை தவறானவர்கள் போன்று சித்தரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். யூசிசி என்கின்ற இந்த சட்டத்தை கொண்டு வந்து எவ்வாறு செஞ்சாங்களோ அதே மாதிரி 370 என்கின்ற ஒரு சட்டப்பிரிவுங்க, ஆர்டிகல் 370 என்று சொல்றாங்க. ஆர்டிகல் 370 என்ன செய்கிறது? ஆர்டிகல் 370 காஷ்மீர்ல இருந்துச்சு, சிறப்பு அதிகாரம். இந்த சிறப்பு அதிகாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு தீவிரவாதம் அங்கே வளர்ந்து விட்டது. இந்த ஆர்டிகல் 370 தூக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அங்கே அவர்களுக்கு அந்த தீவிரவாதம் எல்லாம் நடக்காது என்று சொன்னாங்க. அப்படி சொன்னீங்க, அப்படி சொல்லிட்டாலும் ஆர்டிகல் 370 தூக்குனீங்க. இந்த ஆர்டிகல் 370 தூக்குனதற்கு பிறகு காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சா? காஷ்மீர்ல தீவிரவாதம் ஒழிந்திருந்தால், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒழிந்திருந்தால் இன்னைக்கு இந்த பஹல்காம் என்கின்ற அந்த விஷயம் நடந்திருக்குமா? பஹல்காம்ல அந்த 26 பேரை இறந்திருப்பார்களா? ஒருத்தர் 3 மணி நேரம் பயணம் செஞ்சு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவுக்குள்ள வந்து 20 பேரை சுட்டுவிட்டு திரும்பி போயிட்டா 1 மாச காலம் ஆகுது. 1 மாச காலம் ஆகியும் இன்னும் எவன் வந்து கொண்டு சென்றானோ கொண்டு சென்றவர்களை இன்னும் பிடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இந்தியாவில் இருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்தியாவில் இவர்களுக்கு மட்டும் சிறப்பு அதிகாரம் என்பது போட்டு சொல்றாங்க. அப்ப இது சிறப்பு அதிகாரமா என்று பார்த்தால் சிறப்பு அதிகாரம் இல்லை. இதே மாதிரி ஆர்டிகல் 371 என்று இருக்கிறது. அதுல 371 என்பது பல மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஆர்டிகல் 371 நாகாலாந்துக்கு சிறப்பு அனுமதியை கொடுக்கிறது. ஆர்டிகல் 371B அஸ்ஸாமுக்கு சிறப்பு அனுமதியை கொடுக்கிறது. 371C மணிப்பூருக்கு, 371D ஆந்திராவிற்கு, 371E கர்நாடகாவிற்கு, 371F சிக்கிமுக்கு, 371G மிசோராமுக்கு, 371H அருணாச்சல பிரதேசத்திற்கு, 371I திரிபுராவிற்கு, 371J மகாராஷ்டிராவிற்கு. நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்பு அனுமதி காஷ்மீரில் மட்டும் இருப்பது போல சிறப்பு அனுமதி மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அது பொய் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு ஆர்டிகல் 371 எடுத்ததுக்கு பிறகு அங்க வன்முறை குறைஞ்சிருச்சா காஷ்மீர்ல கேட்டா, இன்னும் காஷ்மீரில் வன்முறை குறையவில்லை. பல பேர் இன்றும் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக. இந்த சோஃபியா குறைஷி என்கின்ற அந்த பெண்ணுக்கு எதிராக, அந்த கர்னலுக்கு எதிராக அந்த விஜய் ஷா என்று சொல்லக்கூடியவர் பேசினாரு. பேசினவன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இதுவரையும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கண்டிச்சவனே அரெஸ்ட் பண்ணியாச்சா? ஏறக்குறைய 1 மாத காலமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா? அரெஸ்ட் பண்ணவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அலிகான் மெஹமூதாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், அசோகா யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கின்ற துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டாக இருக்கக்கூடிய அலிகான் மெஹமூதாபாத் என்பவர் PhD படிச்சிருக்காரு. எங்க? சாதாரண யூனிவர்சிட்டியில இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில PhD படித்து பெரிய ராஜ குடும்பம் என்று அறியப்படக்கூடிய குடும்பத்தை சார்ந்து பெரும் பொருளாதாரத்தை கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் தன்னுடைய மன திருப்திக்காக அந்த வேலையை பார்க்கிறாரு.
அவர் ஒரு விஷயத்தை முகநூலில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் முகநூல்ல? இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் எல்லாவற்றையும் எழுதுகிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறார். நீங்கள் அந்த குறைஷியை கொண்டு நிறுத்திருக்கிறீங்க, அந்த வியோனிகா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, அந்த 2 பெண்கள் நின்றாங்கல்ல, அந்த பெண்களை வைத்துத்தான் பேட்டி கொடுத்தாங்க அந்த போர்ல, இவங்க 2 பேரையும் கொண்டு வந்து நீங்க நிறுத்திருக்கீங்க, இது நல்ல விஷயம், நாம இந்தியா செய்வது சரியானதுதான், அதாவது பாகிஸ்தானை அடித்தது சரி, பாகிஸ்தானுக்கு இப்படி ஒரு பாடத்தை கொடுப்பது சரி, அவர்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்து பதில் கொடுக்கக்கூடிய அளிப்பது சரி, ஆனால் இது மட்டும் போதுமா? இவர்களை வைத்து மட்டும் நீங்கள் பேட்டி கொடுப்பது என்பது ஒரு விதமான உலகத்தினுடைய பார்வைகளை மயக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும் தெரிகிறது. ஆனால் இன்றும் இந்தியாவில் ஏராளமான நபர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக தாக்கப்படுகிறார்கள். அதையும் சரி செய்து கொண்டால் இந்த நாடு இன்னும் சரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாடு வெற்றியடைய வேண்டும், இந்த நாடு ஜெயிக்க வேண்டும், இந்த நாடு எல்லா விஷயங்களிலும் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விஷயத்தை ஜெய் ஹிந்த் என்று சொல்லி இந்த நாட்டை புகழ்ந்தவராக அவர் முடிக்கிறார். அவர் செய்ததுல ஏதோ சில இடங்களில் தவறுகள் இருக்கிறது என்று அவர் மீது வழக்கு பதியப்படுகிறது. ஹரியானாவை சார்ந்த பெண்களினுடைய வாரியம் வழக்கு தொடுக்கிறது. பிஜேபியினுடைய இளைஞர் அமைப்பை சார்ந்த ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்த சில நாட்களில் அவரிடம் இது சம்பந்தமான டீடைல்ஸ் கேட்கிறாங்க. நீங்க இது சம்பந்தமாக விரிவான விளக்கம் கொடுங்கன்னு அவர் எழுதி கொடுக்கிறார். அதை குறித்து கவலைப்படாமல் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் 1 வாரத்திற்கு மேலாக ஜெயில வச்சிருக்கீங்க. போராடி கஷ்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் அவருக்கு முந்தானாலோ பெயில் கிடைக்குது. ஒரு முஸ்லிம், நன்றாக படித்தவர், பெரிய அளவிற்கு எதுவும் தவறாக எழுதவில்லை, தன்னுடைய மனதில் வந்ததை நியாயமானது எது என்று பட்டாலும் எழுதியிருக்கிறார். எழுதியதற்காக அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்றீங்க, உள்ள வைக்கிறீங்க. ஆனா ஒரு பிஜேபி எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் ரொம்ப மோசமாக பேசுகிறார். அந்த பெண்ணை குறித்து தீவிரவாதிகளினுடைய சகோதரி என்று சொல்கிறார். தீவிரவாதிகளுடைய சகோதரியை வைத்து உங்களை நாங்கள் தோற்கடித்தோம் என்று சொல்கிறார். இந்த நாட்டினுடைய ராணுவத்தில் இருந்து ராணுவத்திற்காக மிகப்பெரிய அளவிலே வேலைகளை செய்து பெரிய பெரிய அவார்டுகளை எல்லாம் வாங்கிய அந்த பெண்ணை அவமானப்படுத்தக்கூடியவர் இன்னும் தெருவில் சுற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நபர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். அப்ப என்ன நிலையில இருக்கின்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப இவர் சொல்றது எதுவும் பொய்யா? உதாரணத்துக்கு இந்த அலிகான் மஹமூதாபாத், அவருக்கு நம்ம ஆதரவா பேச விரும்பல, உதாரணத்துக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வாதத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டுல இந்த லிஞ்சிங் எல்லாம் குறைஞ்சிருச்சா? அடித்துக் கொள்வதெல்லாம் குறைஞ்சிருச்சா? முஸ்லிம்களை அடித்துக் கொள்வது குறையவில்லை. இந்த 2024 மட்டும் இதுவரை 9 டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கிறது. 12 ராணுவ வீரர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள், 13 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், 10 சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 44 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிட்ட 1 வருடத்தில் நடந்த தாக்குதல், மோடி அரசாங்கத்தில் நடந்தது. ஆனால் எப்படி இவர்கள் வெளியே பரப்புகிறார்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்கின்ற ஒரு துணியில் இவர்கள் பரப்புகிறார்கள். ஆனால் இது பொய்யானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2014 2023 வரை 629 தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று சவுத் ஏசியா டெரரிஸ்ட் போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல்ல இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கணக்கு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரு மாதிரி நடத்தப்படுகிறார்கள். அப்படி என்ன புரிந்து கொள்ளணும்? ஏன் இப்படி நடத்தப்படுகிறார்கள்? உதாரணத்திற்கு இப்ப நடந்த இந்த பெஹல்காம் தாக்குதல்ல 5 பேர் கொல்லப்பட்டதாக செய்தி வருகிறது. இந்த கொல்லப்பட்ட 5 பேர்கள்ல யார் யார் என்று நீங்கள் பெயர்களை பார்த்தீர்கள். ஆனால் இன்னும் பெயர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. பவன்குமார் என்கின்ற ஒரு இந்து சகோதரருடைய பெயர் வெளியே வந்திருக்கிறது. முதலில் இவர்கள் உள்ளுக்குள்ள இந்த பிரச்சனையை செய்துவிட்டு சென்ற அடுத்த நாள் அந்த தீவிரவாதிகளை தேடி செல்லக்கூடிய நேரத்தில் முதலில் கொல்லப்பட்டவருடைய பெயர் என்ன தெரியுமா? ஜந்து அலி ஷேக். ஜந்து அலி ஷேக் என்கின்ற வங்காளத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் தான் முதலில் கொல்லப்படுகிறார். ஸ்பெஷல் போர்ஸுடைய ஹவில்தாராக இருக்கக்கூடிய ஜந்து அலி ஷேக் தான் முதலில் கொல்லப்பட்டவர். ஃபர்ஸ்ட் சாகிறது யாரு? அவர்தான். இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிவிலியனாக இருந்தாலும் தப்பித்து ஓடுவதற்கு பதிலாக ஒரு குதிரை ஓட்டியாக இருந்தாலும் 100 ரூபாய் 200 ரூபாய் வருமானத்திற்காக அந்த டூரிஸ்டுகளுக்கு சில வேலைகளை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சையது ஆதில் ஹுசேன் ஷா என்று சொல்லக்கூடியவர் அந்த தீவிரவாதிகளோடு எதிர்த்து நின்று போராடி அவர்களுடைய துப்பாக்கிகளை தன் மீது வாங்கி பல பேருடைய உயிரை காப்பாற்றி அங்கே இறந்து போன சையது ஆதில் ஷா என்பவர் ஒரு முஸ்லிம். இவரை குறித்து யாரும் இவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. அதற்கு பிறகு இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நடப்பதற்கு முன்னால் சப் இன்ஸ்பெக்டர் முகமது இம்தியாஸ்
ஆர்எஸ்புரா செக்டாரை சார்ந்தவர் ஒருவர் கொல்லப்படுகிறார். இப்ப 3 பேர் நம்ம சொல்றோம். இதுல 2 பேர் ஆர்மி, 2 பேர் இந்த ஆர்ம்டு போர்சஸை சார்ந்தவர்கள். அப்ப இறந்து போன 5 பேரில் 2 பேர் இஸ்லாமியர்கள். எத்தனை சதவிகிதம்? 40%. இறந்து போன இந்த நாட்டிற்காக போராடி இறந்து போனவர்கள் என்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் 5, 2 பெயர்கள் முஸ்லிம் பெயர்கள், மீதம் இருக்கக்கூடிய 5 பேரை வைத்து நீங்கள் கணக்கிட்டால் மொத்தம் 40% பேர் இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய விஷயத்திற்கு என்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த நாட்டிற்காக இந்த இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக இஸ்லாமியர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல, இன்னும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தியாகங்கள் சொல்லி மாளாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான தியாகங்களை இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம் இந்த நாட்டில் படுமோசமாக நடத்தப்படுகிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் படுமோசமாக நடத்துகிறார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு தேசபக்தி. இவர்களுக்குத்தான் தேசபக்தி இருப்பது மாதிரி முரட்டுத்தனமான தேசபக்தி. முரட்டுத்தனமான தேசபக்தி இருக்குன்னா அது உண்மையா இருக்கணுமா இல்லையா? இப்ப சமீபத்தில் ஜோதி மல்ஹோத்ரா என்கின்ற ஒரு பெண் அரசு பண்ணப்பட்டால் அவ யார்? முஸ்லீமாவ? அவனுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. விசாரிச்சியா நீ அதை? கிட்டத்தட்ட 7 பேர் அரசு பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அரசு பண்ணப்பட்ட 7 பேரில் ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. பாகிஸ்தானுக்கு உளவாளிகளாக வேலை பார்த்தார்கள். ஆனால் இந்த நாட்டை காட்டிக் கொடுப்பதற்காக பணத்திற்கும் சபலத்திற்கும் இந்த நாட்டை காட்டிக் கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரை விட்ட கூட்டம் இந்த இஸ்லாமிய கூட்டம். இந்த நாட்டிற்காக தியாகங்களை செய்த கூட்டம் இந்த இஸ்லாமிய கூட்டம். பொருளாதாரத்தை வாரி இறைத்த கூட்டம் இந்த இஸ்லாமிய கூட்டம். ஆனால் இஸ்லாமியர்களை படுமோசமாக தாக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த நாட்டில் இருந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். எப்படி பேசுறான் அந்த அளவுக்கு பேசுகிறார்கள். முரட்டுத்தனமான பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு பேஸ்புக்ல எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு பாகிஸ்தான பிடிக்காதா? சரி, என்ன பண்ணணும்னு நினைப்போம். அதனால எதுக்கு பின்னாடி பாக்கு இருப்பாங்க எடுத்துடணுமா? அப்ப என்னடா செய்ய போற? மைசூர் பாக் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது. மைசூர் பாக் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்களா? இனிமேல் நீங்க மைசூர் பாக்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேரை மாத்திட்டாயே. பாகிஸ்தான் மேல விருப்பம் இருக்குல்ல, நீங்க எல்லாம் பாகிஸ்தான் கிடையாது. இந்தியால நீங்க இனிமேல் நீங்க மைசூர் ஸ்ரீ அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பேரை மாத்திருக்கான். மைசூர் பாக் அப்படின்னு சொல்லக்கூடாது, மைசூர் ஸ்ரீ அப்படின்னு சொல்லணுமா? மோதி பாக்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, அது இனிமேல் நீங்க மோதி பாக்னு சொல்லக்கூடாது. அது பேர் என்ன மாத்திட்டாங்க? மோதி ஸ்ரீ அப்படின்னு சொல்லணும். இப்படிதான். ஏன்? பாக் என்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம், ஆனா பாகிஸ்தான் கிட்ட போய் காட்டி கொடுப்பேன். அதானே ஒருத்த விளையாட்டா சொல்றான். பாக்கியராஜ் ஒரு நடிகர் இருக்கிறார்ல, சார் இனிமேல் உங்க பேர் பாக்கியராஜ் கிடையாது, ஸ்ரீயராஜ் அப்படின்னு வச்சுக்கீங்க. ஏன்? பாக்கு வைக்க கொடுத்தா தேச துரோகின்னு உங்களை சொல்லிடுவா. அதனால பாக்கியராஜ் நீங்க கூடாது, ஸ்ரீயராஜ் வச்சுக்கீங்க. மைசூர் பாக் சாப்பிடணுமா? கடையில போய் மைசூர் பாக்னு கேட்காதீங்க, மைசூர் ஸ்ரீ அப்படின்னு கேளுங்க. மோதி பாக் சாப்பிடணுமா? மோதி ஸ்ரீ அப்படின்னு கேட்கணும். இந்த அளவுக்கு பைத்தியங்கள் இந்த சங்க பரிவார கூட்டங்கள். உதாரணத்திற்கு சமீபத்துல ஒரு சம்பவம், PSLV சொல்லி ஒரு ராக்கெட் வந்து சமீபத்தில் விட்டாங்க. அது தோல்வியில முடிஞ்சிச்சு. ஆனா பொதுவாக இஸ்ரோ விடக்கூடிய பெரும்பான்மையான சேட்டலைட்டுகள் வெற்றிகரமாகத்தான் போகும். PSLV ஒரு ராக்கெட் சமீபத்தில் விட்டாங்க. இது சார்ந்து ரியல் இன்ஜினியரிங் என்கின்ற பெயர்ல ஜெர்மனியை சார்ந்த ஒரு நபர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகிறார். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வீடியோ. அதுல இந்தியாவினுடைய இஸ்ரோ என்கின்ற இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது, இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை எடுத்து எழுதி, எவ்வளவு சாதாரண நிலையில் இருந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிலைக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்திருக்கு என்பதை எல்லாம் எழுதியிருக்கிறார். எழுதினவரு அதுல ஒரு மேப்பை பயன்படுத்தி இருக்கிறார், இந்தியா மேப்பை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த இந்தியா மேப்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, மேல காஷ்மீர்ல அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் இல்லை. சீனா ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அதுவும் இல்லை. நாம இந்தியர்களாக இருக்கிறோம், நாம என்ன நம்புறோம் சொன்னா ஒட்டுமொத்த காஷ்மீரும் நமக்கு சொந்தம் சொல்லி நினைக்கிறோம். பாகிஸ்தான் 1971 கொஞ்சம் பிடிச்சா, அது நீ பிடித்த இடம், அது எங்களுக்கு சொந்தம் நாம சொல்றோம். சைனா கொஞ்சம் பிடிச்ச 1960கள்ல, அது நீ பிடிச்ச இடம் நமக்கு சொந்தம் சொல்றோம். அப்ப நம்மளுடைய மேப்ல தான் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா காஷ்மீர் அழகா தலப்பாக வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு. கரெக்டா? நீங்க இந்தியா மேப்பை பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேப்ல எப்படி இருக்கும்னா காஷ்மீர் வந்து தலப்பாக வச்ச மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். ஆனா உலக அரங்கில் இதுவும் அது டிஸ்பியூட்ல இருக்கிற பிரச்சனையில இருக்கு. அப்ப ஐநா சபையினால் ஒத்துக்கொள்ளப்பட்ட மேப் என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப நீ சொல்ற காஷ்மீர் உனக்கு மொத்தம் சொந்தம், அதே மாதிரி பாகிஸ்தானும் சொல்றான் எனக்கு இந்த பகுதி சொந்தம், சைனாவும் சொல்றான் இதுவும் சொந்தம். அதனால எதெல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்குதோ அதை தனி கலர்ல போடுவோம்.
எதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கோ அதை இந்தியான்னு போடுவோம். அப்போ மேப் வந்து தலப்பா வச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே அந்த மேப்பை வச்சு போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி இந்த மேப்பை போட போச்சு என்று போட்டு அந்த ரியல் இன்ஜினியரிங் அந்த போட்டவனை போட்டு கண்ட மாதிரி திட்டுறான், மோசமா திட்டுறான். அவன் 30 நிமிஷம் வீடியோ முடிச்சுமே இந்தியாவுடைய விண்வெளித்துறையை பற்றி பாராட்டி தான் பேசியிருக்கிறான். ஆனால் இறுதியாக அந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் போட்டவன் பல பேரு திட்டி தீக்கிறான், படுமோசமா திட்டுறான். திட்டின உடனே அவன் என்ன வார்த்தை போடுறான், இதுதான் நான் இந்தியாவை பற்றி போடக்கூடிய கடைசி வீடியோ, இனிமேல் இப்படிப்பட்ட வீடியோவை போட மாட்டேன். ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? இவர்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை பிரச்சாரத்தை செய்வதற்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்களின் மூலமாக செய்யக்கூடிய இந்த அநியாயங்கள் உலக அரங்கில் இவர்களுக்கு இன்றைக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒண்ணா வச்சு பேசுறான். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒண்ணா, அவர்களும் நாமும் ஒன்றா? இங்க ஜனநாயகம் இருக்கிறதா? இங்க ஜனநாயகம் இருக்கிறதா? இங்க மக்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை செய்ய முடியும், செய்ய முடியுமா? இங்கே ராணுவம் என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அங்கே அரசாங்கமே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒண்ணா? நாம் ஒன்றாக பார்க்கவில்லை. பாகிஸ்தானை நாம் ஒருபடி கீழாகத்தான் பார்க்கிறோம், இந்தியாவை ஒருபடி மேலாகத்தான் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இங்கே இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொண்டு கொள்கிறோம். ஆனால் இந்த நாடு பாகிஸ்தானை விட சிறந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தானை இந்தியாவை ஒன்னா சேர்த்து பேசலாம். சேர்த்து பேசுவதற்கு எது காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், இந்த சோசியல் மீடியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கான பிரச்சாரங்கள் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் நாம் எவ்வாறு வாழ்ந்தோமோ அவ்வாறு தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழலை நோக்கி அவர்கள் இழுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டங்களின் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார்கள். யூசிசி என்கின்ற பொது சிவில் சட்டம், சிஏஏ என்கின்ற ஒரு சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று சட்டங்களை கொண்டு வந்து நம்மை அடிமைகளாக ஆக்குவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அந்த அடிமைத்தலையில் இருந்து எழுந்தெழுவதற்காக விழிப்புணர்வு பெற்று நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்திலும் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களுக்கும் அடிமை சாசனங்களுக்கும் எந்த வகையிலும் தலைவணங்காது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.